சார், என் பேர் சரவணன். நான் கிருஷ்ணாலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்தவர் திரு ஜெயராம் சார். அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தேன் சார். எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது. எனக்கு பெரிய கொப்பளம் காலில் லைவாக நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு இந்த அற்புதமான ஒரு ட்ரிங்க்ஸ் கூட திரு உமாபதி அவர்கள், ஜெயராம் அவர்கள் சரியாக ஒரு 15 டேஸ் இந்த ஒராக்வி நான் எடுத்தேன். என்னுடைய புண்ணு நீங்கள் பார்க்கலாம், டோட்டலாக காஞ்சு டோட்டலாக ஒயிட் ஆகிடுச்சு என் கால். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் கால் கருப்பாக இருக்கும். இந்த சுகர் இருக்கிறதால மேடம் சொன்ன மாதிரி அதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் நான் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேருக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் டாக்டர்ஸ் கிட்ட மிங்கலாகி பழகிறோம். அவங்க என்ன சொன்னார்னா, எம்பிபிஎஸ் எம்டி இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது 150 கோடி மக்களுக்கும் கொடுக்கலாம். என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் யாருக்கும் வரல சார். இன்றைக்கி சின்ன வயசு நிறைய பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ஷார்ட் வயசுலேயே ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வருது. ஆனால் ஹார்ட் அட்டாக் கிடையாது, கார்டியாக் அரெஸ்ட் தான் வந்துட்டுருக்கு எல்லாருக்குமே. எதுக்கு இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா ஊசி போட்ட அனைவருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு சார். இது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு சேவையாக நாங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்த ஸ்டெம்பி அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணோன்னா இது தமிழனுடைய பண்பாடு. பார்த்திங்கன்னா நம்ம ஆதி தமிழெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை பிறக்கும்போது அந்த தொப்பில் கொடியை வெட்டி எடுத்து தாயத்தில் போட்டு வைப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டு பாருங்கள். அது எடுத்து தாயத்தில் வைப்பாங்க. அது தாயத்தில் வச்சு அந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த தாயத்துலேருந்து எடுத்து அதை அரைச்சி பால் கலந்து அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் க்யூர் ஆகும். சேம் அதே சிஸ்டம் தான், அந்த செல் தான். ஸோ அது அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு. நிறையா ஆக்டர்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். சமீபத்தில் மிஸ்டர் ரவீந்திரன் கூட சென்னையில் ப்ரொடியூசருக்கு நான் கொடுத்துட்டு வந்தோம். நிறைய ஹீரோஸ்க்கெல்லாம் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். வெரி எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு பிஸ்னஸாகவும் நம்மளுக்கு இருக்குது. ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ சார்.